வழங்குபவர் ஆச்சி மசாலா. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. இது நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடுற முதல் மிலாது நபி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுவோம். நடக்குமா? இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ. அவன் சென்னையில எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். என்னால அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல. சைரா, எனக்கு என்ன கஷ்டம்? சைரா, என்னாச்சு? ஏன் அழுவுற? எனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நீ அலறதா எனக்கு கஷ்டமா இருக்கு சைரா. எந்த வேலை செஞ்சாலும் நேர்மையா செஞ்சா போதும். நீயே கஷ்டப்பட்டு செய்யற. நாளையில இருந்து அவரோட வண்டி எடுத்துட்டு போ. அவரை மாதிரி அவர் வண்டி சும்மாதான் இருக்கு. ஏன் வண்டியா? தோற வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம தொடச்சு வைக்கணுமா? என்ன நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பார்க்கணுமோ? நானும் காயும் காதல் பறவையா சுத்தின வண்டி இது. பச்சை கிளி முத்துச்சரம் நெஞ்சிலே வேட்டையாடு விளையாடு கண்ணிலே நீதானே பொன் வசந்தம் என்னிலே வெண்ணை தாண்டி வருவாயா மின்னலே. எல்லாம் நம்ம நேரம். ஏங்க இன்னுமா வண்டி தொடச்சிட்டு இருக்கீங்க? ஆச்சுமா ஆச்சு. பெட்ரோல்லாம் போட்டு வச்சிட்டீங்களா? என்ன பெட்ரோல் நான் போடணுமா? அவன் போட்டுக்க மாட்டானா? அவன் தானே வேலைக்கு போறான். இப்பதானே அவன் வேலைக்கு போறான். போக போக அவனே போட்டுக்குவான். கொஞ்ச நாளைக்கு நீங்க தான் போட்டு வைங்களே. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டீங்க நீங்க எல்லாம்? அப்படின்னா அவனு செய்யலாம். நான் அவனால வண்டி எடுத்துட்டு போய் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வர்றேன். அவன் வீட்டுல இருந்து எல்லா வேலையும் பார்க்கட்டும். ஏங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள மாதிரி வராதுங்க. அப்படி சொல்லு. அப்படி என்னதான் கையில வித்து வச்சிருக்கீங்களோ? நீங்க மாவாட்டினா மட்டும்தான் இட்லி மல்லிகைப்பூ மாதிரி வருது. இப்படி சொல்லி சொல்லியே என்ன முழு நேர வேலைக்காரன் ஆக்கிட்டீங்க. நான் யாரு? இந்த வீட்டு ஓனர், எக்ஸ் சர்வீஸ் மேன். சும்மா வளவளன்னு பேசாம போய் அவனை எழுப்பி விடுங்க. போங்க. என்ன பார்த்தா இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது நான் இந்த வீட்டு ஓனர்? அவன் வீட்டுல வாடகைக்கு இருக்கான். நான் போய் அவனை எழுப்பணுமா? இந்த வரேன்டா, இந்த வரேன். என்னமாமா? வண்டியை கழுவி விட்டேன்பா. பெட்ரோலும் போட்டு வச்சிட்டேன். டயருக்கு காத்தும் அடிச்சு வச்சாச்சு. நீ வண்டியை ஓட்டினா மட்டும் போதும். இந்தாப்பா சாவி. சரி நீங்க போவாமா, நான் வரேன். என்ன எவ்வளவு சலிச்சுக்கிறான்? சொல்லக்கூடாது. புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பதமாக்குற காலம் இது. கலிகாலம். என்ன ஆடி அசைஞ்சு வர்றான்? இந்தாப்பா சாவி. இருங்க மாமா. மாமி மாமி மாமி. நான் தான் சாவி கொடுக்கணும்ல. மாமி மாமிங்கிற நீ. கொஞ்சம் இருங்க மாமா. வரே சக்தி. என்ன சக்தி, வேலை கிளம்பிட்டியா? 2 பேரும் சேர்ந்து நின்னுங்க மாமி. இதுதானே. வேட்டி இறக்கி விடுங்க. நல்லா இருக்கா? நல்லா நல்லா நல்லா. சாவியை கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து சாவி கொடுங்க மாமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி மாமா. பார்த்து போயிட்டு வா. சரி மாமா. ஹெல்மெட் போட்டுக்கோப்பா. ஓகே மாமா. வரேன். சரி வர மாமி. வர மாமா. பத்திரப்பா. சரி மாமா. பத்திரப்பா. பத்திரமா போய்க்கிறேன் மாமா. நான் வண்டியை சொன்னேன்.
டாடா 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 பை ஏங்க. பை. உங்களுக்கு இல்ல பானுவுக்கு வாங்க. எனக்கு தான் டாடா சொல்லலாம்னு நினைச்சேன். ஆமா உங்களுக்கு காட்டுறான் வாங்க. One, two, three, four, five. அண்ணே சக்தி, இது சுப்ரீமாவா வண்டியாச்சே? ஆமாண்ணே, மாமி கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. சுப்ரீமாமா பொண்டாட்டி மாதிரி வண்டியை பார்த்துக்குருவாரு. ஆனால் உங்ககிட்ட எப்படி கொடுத்து விட்டாரு? மாமி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டாரு. சூப்பர், கலக்கு நீ. சரிண்ணே வாங்க போகலாம். எங்க? அதான் பைக் இருக்குல்ல. அதுக்கு இல்லைண்ணே, காலைல ஃபுட் டெலிவரி பண்ணுறேன், நைட்டு பைக் டாக்ஸி ஓட்டலான்னு இருக்கேண்ணே. காசு சம்பாதிக்கலாம்ப்பா, ஆனால் காசு சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை. இந்த ஒரு வேலையை செய் போதும். இல்லைண்ணே, நான் நிறையா சம்பாதிக்கணும். எனக்கு காசு வேணும்ண்ணே. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நான் உழைக்கிறதுக்கு ரெடிண்ணே. அது நாள் பூரா இருந்தாலும் சரிண்ணே. என் பானு நான் நல்லா பார்த்துக்கணுண்ணே. உண்மையிலே பானு கொடுத்து வச்ச பொண்ணுப்பா. இல்லைண்ணே, நான் தானே கொடுத்து வச்சேன். பானு மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு எதுவுமே வேணான்னு என்னை மட்டுமே நம்பி வந்த பொண்ணுண்ணே. அவளை நான் பத்திரமா பார்த்துக்கணும். அவள் ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே அதை நான் வாங்கி கொடுக்கணுண்ணே. அதுக்கு என்கிட்ட காசு வேணும்ண்ணே. என்னை பைக் டாக்ஸியில் சேர்த்து விடுங்கண்ணே. இவ்வளோ சொல்லிட்ட, வா போகலாம். ஏறுங்கண்ணே. நீங்கள் தான் புக் பண்ணீங்களா? ஆமாம். ஓடிபி சொல்லுங்கள். 0712. இந்தாங்க, உட்காருங்க. போலாமா? வாங்க தம்பி. அப்புறம் அண்ணா, என்னப்பா அடுத்து ட்ரெயின் ஓட்டணுமா இல்லை ஃப்ளைட் ஓட்டணுமா? ஆசையாக தான் இருக்குது. ஆசைப்படலாம், எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஆசைப்படணும். அண்ணா, உங்களால் நான், உங்களுக்காகவே நான். நீ வேற எதுக்கும் ஆசைப்படுற மாதிரி இருக்கே. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இந்த வேலையும் சரி, டெலிவரி வேலையும் சரி, ரெண்டுமே உங்களால் தான் கிடச்சிது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லப்பா, நம்ம ஊருக்கார பையல்களுக்கு உதவி பண்ணாமல் வேற யாருக்கு பண்ண போகிறோம்? அண்ணா ஒரு டீயை போடுவோமா? டீ குடிக்க 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாலே கஸ்டமர் சாப்பிட லேட் ஆகும்னு பஞ்சு டேரக்லாம் பேசுவியே. நீயா இப்போ டீ குடிக்க கூப்பிட்ற? அண்ணே வாங்கண்ணே போவோம். சரி வா போகலாம். என்ன பண்ணுறாரு? என்னண்ணே மாஸ்க்லாம் போடுறீங்க, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். சேஃப்டிக்கா? எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட நல்ல விஷயம் தானே. உனக்கு என்னப்பா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என் நிலமை எனக்கு தானே தெரியும்.
கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. நானே ஏற்கனவே ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிறேன். எனக்கு வாக்கப்பட போகிற பொண்ணு எங்கே இருக்காளோ, ஒருவேளை அவளுக்கே நான் போய் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டேன்னா என் பொழப்பு நாரி போயிடும். அதனால தான் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிறேன். எப்படி ஏண்ணே இந்த வேலை செய்யல என்ன கௌரவ குறைச்சல் உங்களுக்கு? நல்ல வேலை தானே? அடா பாவி, ஏன் விட்டு எனக்கே புரியா? வா போகலாம். சரி வாங்கண்ணே, ஒரு டீயை போடுவோம். டீ காசு கொடுத்துருவில? அட வாங்கண்ணே. என்னடி பானு இன்னும் சமைச்சிட்டு இருக்க? நானும் மாமாவும் சாப்பிட்டே முடிச்சாச்சு, நீ இன்னும் சமைச்சிட்டு இருக்க. அப்படி என்னதான் சமைக்கிற? சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், பன்னீர், அவியல்னு சமைச்சிட்டு இருக்கேன். என்னடி லிஸ்ட் பெருசா போகுது? இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா என்ன? இல்ல மாமி, சக்தி நல்லா சாப்பிட்டு பழக்கப்பட்டாரு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அதுவும் எனக்காக. நான் படிக்கல, படிச்சிருந்தா அவருக்கு ஏதாவது வேலைக்கு போய் உதவியா இருந்திருப்பேன். அதான் சிரமப்படாம அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சா அவர் நல்லா சாப்பிடுவாரு. அது மட்டும் இல்ல மாமி, எனக்கு அவர் நல்லா சாப்பிட்றத பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமா. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன மாதிரி சுப்னி மாமா கிட்ட சொல்லிராதம்மா. அவரு வேற என்ன விதவிதமா சமைக்க சொல்லி கேட்க போறாரு. சரி சரி, நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கீழே வா. சரியா? சரி மாமி. சைரா எங்க போனா? சைரா. என்னது சைராவா? பானு. சைரா பானு என்ன செய்யறான்னு கேட்ட மாமி. ஓ அவளா? அவ செய்யறா செஞ்சுக்கிட்டே இருக்கா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் கீழே போறேன். சரியா? அப்பாடா, ஜஸ்ட் மிஸ். ஹலோ சார், வரும்போதே பேரை ஏல விட்டுட்டு தான் வருவியா? சரி சரி, கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கூட்டு வைக்கவா? அவியல் கொஞ்சம் வைக்கவா? சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட். சரிடா, முட்டை இல்லை? முட்டடி, முட்டை இல்லையா? ஒன்று தான் கேட்குறேன். முட்டை முட்டை. நான் தான் இவ்வளோ சமைச்சு வச்சிருக்கேன்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கும். எல்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு இறங்கணும்ல, ஒரே ஒரு ஹாஃப் பாயில் போட்டு எடுத்து வரியா? ஹாஃப் பாயிலா? ஹாஃப் பாயிலே தான். இப்போ என்ன பண்ண போறோம்? யா அல்லாஹ், காப்பாத்துப்பா. சரி, ட்ரை பண்ணுவோம். வந்துரு. ஐயோ, சரி, இதான் லாஸ்ட். வந்துருப்பா. விழுந்தது கரெக்டா? சாப்பிட்டே முடிச்சிட்டேன். என்ன பண்ணுறா இவ? சைரா என்னதான் பண்ணுறாளோ? எவ்வளோ நேரம் ஆச்சு? சைரா, என்னது இது? நான் என்ன பண்றது? ஒரு முட்டை கூட ஒழுங்காவே வரல. இதுக்கு போய் என்ன திட்டுறா? கடைக்காரன் எப்ப பாரு கலங்க முட்டையாவே தரான். ஒரு முட்டை கூட ரவுண்டா அழகா வரவே இல்லை. அடிய அழகு செல்லமே, ஆஃப் பாயில் போட நான் உனக்கு சொல்லித்தரேன். இப்படி வா. ஆஃப் பாயில் போடுவது ஒரு கலை. ஃபஸ்ட்டு முட்டை எடுத்துக்கணும். இதில் உடைக்கூடாது, இதில் உடைக்கணும்.
ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கணும், நடுவில் 2 தட்டு தட்டணும், அப்புறம் இதை மெதுவாக போட்டால் ஆஃப் பாயில் ரெடி. இப்போ எப்படி வந்துச்சு? இப்போ ரவுண்டாக இருக்கு. கற்றுக்கிட்டியா? இந்தா கலங்காமல் எடுத்துட்டு வா. சரி. இருடா உட்காரு, ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு போவ, உட்காரு. வேணா மாமி, மேல துணி எல்லாம் காய போட்டிருக்கேன், சக்தி வேற வந்துருவாரு, நான் போறேன். பாரு உனக்கு வேலை வேலைன்னு. இரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். உள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். டேய், நீ நாளையில இருந்து வண்டி எடுத்துட்டு போ. என்னம்மா எதுவும் சொல்ல மாட்டேற? உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் நைட்டு உன்கிட்ட பேசுறேன். சரிம்மா, சரி, ஓகே. பாரு, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டே இருக்க. மாமி, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுடா. வீட்டுக்கு அட்வான்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, சக்திக்கு பைக் கொடுத்துருக்கீங்க, எங்க மேலேயும் ரொம்ப பாசமா இருக்கீங்க. பழகின கொஞ்ச நாள்லே பல வருஷமா பழகினவங்க கூட இவ்வளோ பாசமா இருக்க மாட்டாங்க. நீங்க எப்படி மாமி இப்படி இருக்கீங்க? எனக்கும் மாமாவுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லடா. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்துச்சு. ஓ, அப்புறம் தான் ஷாலினி பிறந்தாங்களா? இல்லம்மா, ஷாலினிக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு சஞ்சய். அவன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அவனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. நாங்க போகாத ஹாஸ்பிட்டலே இல்ல. எங்க புள்ள எங்களை விட்டுட்டு போயிட்டான். சக்தி பார்க்கும்போது என் பையனை பார்க்குற மாதிரியே இருக்கு. சக்தியை பார்க்கும்போது என் பையன் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரியே இருக்கு. அதனாலதான்மா இதோ இதான் என்னோட பையன். பாக்குறதுக்கு சக்தி மாதிரியே இருக்கான்ல. நான் ஒரு பைத்தியக்காரி. என்னோட கதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீ இரு, நான் சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ. ஐயோ பரவாயில்ல, வேணாம் மாமி. இரு பானு, நான் சமைக்கிறேன், நீ சாப்பிட்டு தான் போகணும். வழங்குபவர் ஆச்சி மசாலா. தெறிக்க விடும் காரம், நிறம், சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம், நிறம், சுவை.